அவன் நன்றுடையான். தீயது ஒருபோதும் இல்லான், நன்றுடையான். தீயது இல்லான் சொல்லிடலாம், இவனால தான் எனக்கு இந்த தொந்தரவு வந்தது அப்படின்னு சிவபெருமானுக்கு சுட்டி காட்டி ஒருத்தராலே சொல்ல முடியாது, ஒருத்தராலே சொல்ல முடியாது. அவ்வளோ விஷயம் அவங்ககிட்ட இருக்குது. அவனை அறிவதற்கு நமக்கு தான் முடியல. அவன்கிட்ட போகிறதுக்கு நம்மளால் முடியாமல் இருக்கலாம். அதை அவனிடத்திலே அழைத்து செல்லக்கூடிய ஒரே ஆற்றல் உரியது திருமுறை. அதனால் திருமுறையை படியுங்கள், மாணவன் பாடுங்கள். திருமுறையை பாடுவோம். பாடுறதுனால மட்டும்தான் அவன் அடைய முடியும். மனஞ்சேரி பயில்வானை பற்று நின்றார்க்கு இல்லை பாவமே, பன்னார பாடவல்லார்க்கு இல்லை பாவமே. இதெல்லாம் பாவம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பாவம் இல்லைங்க. இப்போ பன்னார பாடலைன்னா அது பெரிய பாவம். எனவே பண்ணோடு பாடுங்கள். அடுத்து பாடுங்க பார்க்கலாம். உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அழகில் தீமையர் ஆயினும் அம்புலின் இலகு செஞ்சடையார் அடியாரெனில் தலமுற பணிந்து ஏத்தும் தகைமையார். திருத்தொண்ட புராணத்தில் தவிர வேறு எங்கேயும் இந்த வாழ சொல்ல முடியாது. உலகர்குளும் நலத்தினராகினும் அழகில் தீமையராகினும் அம்புலி இலகு செஞ்சடையார் அடியார் எனில் பலமுறை பணிந்தேத்தும் தகைமையார். நான் சிவனடியார் ஆகிட்டேங்க, நான் யாரையும் வணங்க வேண்டியதில்லை. நான் 4 தடவை சிவபூசை பண்ணுறேன், ஒரு நாளைக்கு 2 முறை சிவபூசை பண்ணுறேன், நான் யாரையும் வணங்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறது தவறு. நான்லாம் இன்றைக்கி சிவபூசை பண்ணுறேன்னா அதுக்கு காரணம் பூபதி அம்மா அவங்க தான். வாரம் வாரம் பூ கொடுத்து விட்றாங்க. என்ன பண்ணுறது? பூ எடுத்துகிட்டு போய் ஏதோ மல்லிப்பூ ரோஜாப்பூ கொடுத்தா கூட எங்கள் வீட்டில் தலைக்கு வச்சுக்க சொல்லிடலாம். இந்த ரோஸும் அரளியும் கொடுத்துட்றாங்க. பூசையை தவிர வேறு ஒன்றும் பண்ண முடியல அந்த பூ வச்சுக்கிட்டு. அதுக்காகவாவது பூசை பண்ண வேண்டியதாக இருக்குது வீட்டில் போய். நான் அதுவும் 15 நாள் வச்சுருந்து 20 நாள் வரைக்கும் அந்த பூ வருது. அதுக்காக தான் நான் பூசையே பண்ணுறேன். அவங்க பூ கொடுக்கலன்னா நான் பூசையே பண்ண மாட்டேன். மாதம் இந்த மாதம் கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சி வருவேன். அன்றைக்கி ஒரு போய் கூட கொடுத்து அனுப்புவாங்க. 10வது ஒரு சம்பத்தமாக வேறு ஒரு கவரில் வில்லும் வேறு கொண்டு வந்து ஐயா இதை எடுத்துகிட்டு போங்க. அதை கொண்டு போய் கீழேயும் போட முடியாது. அப்போ பூசை பண்ணி தான் ஆகணும். வேறு வழி இல்லாமல் பூசை பண்ணுறேன். என்ன பண்ணுறது? எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம். உங்களெல்லாம் என்ன பண்ணுறது தெரியல எனக்கு. சரி. பண்பின் மிக்கர் பலராய் அணையினும் உம்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர் அழுதூட்டும் நலத்தினர். இதுக்கு பொருள் நீங்களே புரிஞ்சுக்கோங்க. பண்பின் மிக்கார் பழையராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் என் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்